இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நீ பயப்படாதே. ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பது ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு வாக்குத்தத்தமாகும். அதேபோல நீ பயப்படாதே என்பது ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு கட்டளையும் ஆகும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை நாம் உணரும் போது, நம்மோடு கூட இருக்கிறதை நாம் விசுவாசிக்கும் போது நாம் பயப்பட மாட்டோம். நாம் அடிக்கடி ஆண்டவர் நம் கூட இருக்கிறார் என்பதை மறக்கும் போது தனிமையை உணர்கிறோம், பயப்படுகிறோம். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ற ஆண்டவர் நம் கூட இருப்பதால் நாம் பயப்படாமல் இருப்போம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற ஆண்டவர் ஒவ்வொரு வினாடியும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரின் வார்த்தைகளை நாம் கேட்கும் போது, வாசிக்கும் போது, விசுவாசிக்கும் போது, மற்றவர்களிடம் அதை பகிர்ந்து கொள்ளும் போது நமக்குள்ளே விசுவாசம் வரும். அப்போது ஆண்டவர் நம் கூட இருப்பதை நாம் அறியும் போது பயம் அவசியமற்றது என்பதை நாம் உணர முடியும். 1492 வருடங்களுக்கு முன்பாக பூமி தட்டையாக இருக்கிறது என்று நம்பியிருந்தார்கள். ஆதலால் யூரோப்பிலிருந்து மேற்கு பக்கம் கப்பல் சென்றால் அங்கிருந்து கீழே பாதாளத்திலே விழுந்துவிடும் அல்லது பெரிய ஆபத்தை சந்திக்க நேரிடும் என்று நம்பியிருந்தார்கள். அறியாத காரியங்களுக்காக மிகவும் பயந்தார்கள். அப்போது இங்கிலாந்தில் கிங் ஹென்றி 4 காலத்திலே அட்லாண்டிக் ஓஷனில் போகின்ற கப்பல் மாலுமிகளுக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு விசேஷித்த வரைபடத்தை தயாரித்திருந்தார்கள். நாட்டிக்கல் மேப்பை தயாரித்திருந்தார்கள். அதிலே அட்லாண்டிக் ஓஷனை பற்றி ஹியர் பி டிராகன்ஸ், ஹியர் பி டிமன்ஸ், ஹியர் பி டேஞ்சர் என்று எச்சரித்து குறிப்பிட்டிருந்தார்கள். இங்கு செல்வது ஆபத்து என்ற எச்சரிக்கை இருந்ததால் அந்த பக்கம் எந்த கப்பலும் செல்லவில்லை. அப்போது ஜான் பிராங்க்லின் என்ற தேவனுடைய மனிதர் ஒரு நாள் அந்த கப்பலில் செல்லும் போது இந்த எச்சரிக்கையை வாசித்தார். பின்பு நான் வேதத்தை வாசித்ததில் ஆண்டவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் என்ற வசனத்தை வாசித்திருக்கிறேன் என்று கூறி அதிலே ஹியர் பி காட் என்ற வாசகத்தையும் சேர்த்து எழுதினார். இங்கு ஆண்டவர் இருக்கிறார் என்று. பின்பு பயந்த அந்த பாதைகளின் வழியாக சென்று மிகவும் அழகான பல தீவுகளை கண்டுபிடித்தார்கள். அதுபோல பயப்படுகின்ற பாதைகள் நம் வாழ்வில் வந்தாலும் ஆண்டவர் நம் கூட இருப்பதை அறிந்து விசுவாசித்து நாம் செல்லும் போது ஆண்டவர் நமக்கு செய்கின்ற புதிய காரியங்களை, மகிமையான காரியங்களை நாம் பார்க்க முடியும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை நாம் காண உதவி செய்வார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று எங்களுக்கு வாக்குப்பணி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீ பயப்படாதே என்ற கட்டளையை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் பயப்படாமல் முன்னேறி சென்று மகிமையான காரியங்களை காண எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. Have a blessed day.